இருக்கிற அவசர காலகட்டத்தில் நிறைய பேர் வந்து பிரேக்ஃபாஸ்ட்டை ஸ்கிப் பண்ணிடுறாங்க. அந்த மாதிரி பிரேக்ஃபாஸ்ட்டை ஸ்கிப் பண்ணாமல் இந்த மாதிரி எக்ஸாம் போகிற பசங்களுக்கு கேரட் கோகோனட் ஜூஸும் பொட்டுக்கடலை மில்க் ஷேக்கும் செஞ்சு கொடுத்தீங்கன்னா இஷ்டப்பட்டு குடிப்பாங்க. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். அதுவும் வீட்டில் இருக்கிற பொருள் வச்சு தான் நம்ம செய்ய போகிறோம். அது முன்னாடி சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். நம்ம சேனலில் தான் கண்டினியூஸாக ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபிஸ் வாரம் அப்லோட் பண்ணிகிட்ருக்கோம். கிட்டத்தட்ட ஒரு 1/2 பவுல் இருக்கும். 100 கிராம்ஸ் ஆஃப் கேரட் எடுத்துகிட்டு பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இது கூட 50 கிராம்ஸ் இருக்கும். கோகனட்டு தோலோடு தான் எடுத்திருக்கேன். அதாவது கோகனட் மேலே இருக்கிற ப்ரௌன் பீஸோடு தான் எடுத்திருக்கேன். எல்லாத்தையும் ஜூஸ் போட்டு ஃபில்டர் பண்ணுறதுனால அப்படியே ஆட் பண்ணியாச்சு. இது கூட 3 ஏலக்காய் தோலோடு தான் ஆட் பண்ணியிருக்கேன். அதுவும் போட்டுட்டு இப்போ வந்து வாங்க நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. இதுக்கப்புறம் ஒரு ஜூஸ் ஃபில்டரில் போட்டு நல்லா சூப்பராக ஜூஸ் ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம். முடிஞ்ச ஸ்பூன் வச்சு இன்னும் நல்லா அழுத்தி எடுத்திங்கன்னா ஜூஸ் நிறைய வரும். கொஞ்சம் வாட்டர் ஆட் பண்ணிவிட்டு அந்த மீதி இருக்கிற திப்பியும் சேர்த்து ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இது கூட 2 டீஸ்பூன் வந்து நாட்டு சக்கரை மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க. இந்த கிளிப்பிங் மட்டும் மிஸ் ஆகிடுச்சு. ஏன்னா என் பையன் எடுத்தான் இந்த வீடியோவை. ஸோ அதனால் கொஞ்சம் மிஸ் ஆகிடுச்சு. ஸோ நீங்கள் 2 டீஸ்பூன் ப்ரௌன் சுகர் மட்டும் எடுத்துக்கோங்க. இப்போ எல்லாத்தையும் ஃபில்டர் பண்ணிவிட்டு ஒரு கிளாஸ் பவுல்லேருந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. ஒரு ஜூஸ் கிளாஸ்க்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு இதை வந்து வெறும் வயிற்றில் குடிச்சிங்கன்னா நல்லா அல்சர் இருந்துச்சுன்னா கூட நல்லா கம்ப்ளீட்டாக க்யூர் ஆகிடும். அதுக்கப்புறம் ஸ்கின் வந்து நல்லா ஷைனிங்காக பளபளன்னு இருக்கும். இந்த குழந்தைங்க வந்து கண் பாழாயிடுது இல்லையா மொபைல் பார்த்துட்டு, அந்த மாதிரி இருக்கவங்களுக்கும் இந்த மாதிரி டெய்லி கொடுத்துட்டே வந்தீங்கன்னா விட்டமின் ஏ அதிகமாக இருக்கிற கேரட்னால ரொம்ப நல்லது. அப்புறம் பார்த்திங்கன்னா 2வது பொட்டுக்கடலை மில்க் ஷேக்கு. பொட்டுக்கடலை பார்த்திங்கன்னா என் பையன் மாதிரி ஒல்லியாக இருக்கிற பசங்களுக்கு இந்த மாதிரி டெய்லி பசங்களுக்கு கொடுத்திங்கன்னா நல்லா குண்டாக வருவாங்க. இந்த பொட்டுக்கடலை வந்து பார்த்திங்கன்னா நிறைய ப்ரோட்டீன் இருக்குது. ஸோ 1/4 கப்பு பொட்டுக்கடலை கிட்டத்தட்ட ஒரு 3 டீஸ்பூன் இருக்கும். பொட்டுக்கடலை எடுத்தாச்சு. நல்லா ஃபைன் பவுடராக எடுத்துகிட்டு வந்துட்டேன். ஃபைன் பவுடராக போட்டு நல்லா மிக்ஸி ஜாரில் அரைச்சி எடுத்துன்னு வந்தாச்சு. இந்த ஃபைன் பவுடர் கூட நம்ம இன்னும் கொஞ்சம் ஸ்டொமக் ஃபில்லிங்காக நம்மளுக்கு இருக்கணும் அப்படின்னு நினச்சோன்னா ஒரு 8 பாதாம் ஒரு 1 மணி நேரம் முன்னாடி ஹாட் வாட்டரில் ஊற வச்சு எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு 4-5 பீஸ் வந்து சீட்லெஸ் டேட்ஸ், அதாவது பேரிச்சம்பழம் எடுத்திருக்கேன். 2 நல்லா பழுத்த பனானா, ஒரு 3 ஏலக்காயோட விதைகள் மட்டும் ஆட் பண்ணியிருக்கேன். இந்த ஜூஸை நம்ம வந்து ஃபில்டர் பண்ண போகிறதில்ல. ஸோ அதனால் நான் விதைகள் மட்டும் எடுத்துகிட்டு நல்லா எல்லாத்தையும் நைஸாக பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துன்னு வந்துட்டேன். பாருங்கள் சூப்பராக அரைச்சி வந்தாச்சு. இது கூட பார்த்திங்கன்னா 100 ml நல்லா காய்ச்சி ஆற வச்சு சில்லுன்னு ரெஃப்ரிஜரேட்டரில் வச்சு எடுத்த மில்க்கு. இந்த மில்க்கு கூட ஒரு பெரிய மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா இந்த கிரைண்டட் நட்ஸு, அதுக்கப்புறம் ஃப்ரூட்ஸு, அப்புறம் ஏலக்காயோட விதைகள் எல்லாத்தையும் சேர்த்து அதையும் போட்டுட்டு நல்லா நைஸாக எவ்வளோ ஃப்ராத்தி கன்சிஸ்டன்சிக்கு வரத்துக்கு கொஞ்சமாக வாட்டர் ஆட் பண்ணிக்கிட்டேன். ஒரு 1/2 கிளாஸ் வாட்டர் ஆட் பண்ணதுக்கப்புறம் நல்லா மிக்ஸி ஜாரில் அடித்தோடனே சும்மா சூப்பராக இருக்குது. இந்த மில்க் ஷேக் மட்டும் உங்கள் பசங்களுக்கு காலையில் கொடுத்தீங்கன்னா நல்லா ஹெல்த்தி ப்ளஸ் ஸ்டொமக் ஃபில்லிங், மத்தியானம் வரைக்கும் பசிக்காது. இதில் பனானா வந்து எனர்ஜி பூஸ்டிங். கண்டிப்பாக கூட பாதாம் சாப் பண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். கொஞ்சமாக குங்குமப்பூ டெக்கரேஷனுக்காக ஆட் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா நல்லா ஹெல்த்தி கூட. டிஃபன் இட்லி தோசை சாப்பிட்ற பதில் இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க. பிடிச்சிருந்தா லைக்கை தட்டுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.